இப்போ கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கேக் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்தே இந்த முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் 3/4 கப் சர்க்கரையே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இது நல்லா நைஸாக க்ரீம் மாதிரி ஆகிடணும். அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். நீங்கள் அதை விட அதிகமாக அரைக்க வேணாம். ஏன்னா நம்ம கேக் ரொம்பவே ஹார்டாகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம பிளெண்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.